நல்லா இருக்கும் மேம் படம். நல்லா சென்டிமெண்டான மூவி. அக்காவுக்கும் தம்பிக்கு இருக்கிற பாண்டிங் வந்து நல்லா சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஃபேமிலியில் நடக்கிற ஸ்டோரிஸை அவங்க வந்து ரியலாக காமிச்சிருக்காங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட ஃபேமிலியோட ரிலேஷன்ஷிப்பும் காமிச்சிருக்காங்க. ஸோ நல்லா இருக்கும் மேம் மூவி. ஆர்டிஸ்ட்லாம் எப்படி நடிச்சிருக்காங்க? எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க மேம். சூரியனா நல்லா நடிச்சிருக்காரு. அவருக்கு இது ஹீரோவா நல்லா செட் ஆயிடுச்சா? கண்டிப்பா. இப்போ எல்லாமே வந்து காமெடி ஜோன்ல பார்த்துட்டு இப்போ நடிக்கிறது ஃபுல்லாமே வந்து ஹீரோ ஜோன்ல இருக்கிறது நல்லா இருக்கு அவரோட கேரக்டருக்கு எல்லாருமே. அவரை தாண்டி மற்ற ஆர்டிஸ்ட்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க? எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க மேம். அவங்க போர்ஷனுக்கு அவங்க நல்லா கரெக்டாக பண்ணியிருக்காங்க. யாரும் உங்களுக்கு ஸ்பெஷலாக பிடிச்சிருக்கு? சூரியனா தான். சூரியனா அவங்களோட பேர் அவங்க 2 பேரும் நல்லா நடிச்சிருக்காங்க. மியூசிக்லாம் மியூசிக் எல்லாமே சூப்பராக இருந்தது. டைரக்ஷன் எப்படி? நல்லா இருந்தது மேம். படம் சூப்பராக இருந்தது, நல்லா இருந்தது. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் காமெடியாக போச்சு, அதுக்கப்புறம் ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு. படம் சூப்பராக இருந்துச்சு, எல்லாரும் பார்க்கலாம். உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தது படத்துல ரொம்ப? எனக்கு ஊடால அந்த பவுனம்மாளுங்கிற கேரக்டர் பண்ணவங்களும் இன்னொருத்தவங்களும் இறந்து போவாங்க, அந்த கேரக்டர் தான் ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது. அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்ன சொல்லியிருக்காங்க இந்த படத்துல? இந்த படத்தில் ஒத்துமையாக இருக்கணும், எதுனாலும் புரிஞ்சு வாழணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சூரியோட ஆக்டிங் எப்படி இருக்கு? சூரியோட ஆக்டிங் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, நல்லா பண்ணாங்க, சூப்பராக நடிச்சிருந்தாங்க. படம் ஃபுல்லாகவே ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் சூப்பராக நடிச்சிருந்தாங்க. சாங்ஸ்லாம் எப்படி இருக்கு? சாங்ஸும் நல்லா இருந்தது, எமோஷ்னலாகவும் ஊடால சாங் இருந்தது. ஸ்டார்டிங் நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம் கண்டிப்பாக.